வச்ச பூதான். உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் நில்லுங்க. பேசவே கூடாதுங்கிற முடிவுல இருக்கவங்கள எப்படியாவது பேச வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பிக்னிக் வில்லேஜ்க்கு வந்திருக்கேன். உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரும் ஒரு பத்திரிகை ஆசிரியரும் சேர்ந்து உங்களை பேச வைக்கிறதுக்காக தான் என்ன இங்க அனுப்பியிருக்காங்க. உங்க பேத்தியை கொண்டவங்களை பழி வாங்கறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்படி இருந்தோம் நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு தான் எனக்கு புரியல. என்ன மன்னிச்சிருங்க. நில்லுமா, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல முட்டுக்காடு ஒத்தடுப்பாத முனையில எனக்கா காத்துக்கிட்டு வர்றப்பா பிக்னிக் வில்லேஜ் சர்ச்சில் தங்குறதுக்காக பிஷப் கிட்ட கடிதம் வாங்கிப்பாங்க. மத்த நான் பாத்துக்கிறேன். பிஷப்போட லெட்டர் கிடைச்சிருச்சு. நாம போராட்டத்தோட உச்சகட்டத்தில் இருக்கோம். அதை மறந்துட வேண்டாம். உயிரோட திரும்பி வந்தோம்னா நிச்சயம் ஆதாரத்தோட தான் வரும். நான் வாழ்க்கையில இரும்பு கூட தீங்கு நினைச்சதில்லை. அந்த ஆண்டவனை நம்புறேன். பிஆர் கேக்கு சட்டநாதன் கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காம பண்றது என் பொறுப்பு. தைரியமா நீங்க கிளம்புங்க. நாளைக்கு விடியும் போது கண்டிப்பா நமக்கெல்லாம் ஒரு விட கிடைக்கும். விஷால் சக்சஸ். நாளைக்கு காலையில உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லைக்கு வெளியே இருந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பத்திரிக்கைக்காரங்க இப்ப உள்ளேயே வந்துட்டாங்க. பிஷப்போட லெட்டர் என்னை கட்டுப்படுத்திருச்சு. என்னால எதுவும் செய்ய முடியல. அவங்கள கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கேன். பிஷப்போட லெட்டர்னால தான் உங்களை இங்க தங்க வைக்க முடிச்சது. காணாம போன ரமேஷ பிஆருக்கு இங்கதான் அடைச்சு வச்சிருக்கான். ரமேஷ இங்க அடைச்சு வச்சிருக்கானா? கொஞ்சம் என்னால எதையுமே நம்ப முடியல. உங்க வயசு சாந்தி உங்களை பார்த்தா அவங்களுக்கு மறுமையை கிடைச்ச மாதிரி. இந்த செய்தியை கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளவு காலம் உயிரோட இருந்தேன்னு நினைக்கிறேன். அவ உயிரோட இருக்கிறதே என் மனசுக்கு பெரிய தெம்பா இருக்கு. இனிமே எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை. அவசரப்படாத ரமேஷ். இனிமேதான் உங்க எல்லாரோட கையும் ஒன்னா இணைந்து செயல்படுறோம்.
முதல்ல பிஆர்கே பத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். சின்ன வயசுலேயே தாய் தப்பனை இழந்த பிஆர்கேவை எடுத்து வளர்த்து ஆளாக்கிறது அந்த கேள்விதான். அவதான் அவனோட வளர்த்து தாய். ஏராளமான சொத்து இருந்தும் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கி கிடந்தான் பிஆர்கே. அந்த மனசுக்கு ஆதலா வந்தவதான் ஆஷா. ஆசாதான் தனக்கு எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்த அவனோட ஆசை ரொம்ப நாள் நீடிக்கல. அவனை விட வசதியான ஒருத்தன் கிடைச்ச உடனே பிஆர்கேயை மறந்துட்டான். அந்த ஏமாற்றத்தை அவனால் தாங்கிக்க முடியல. அதிலிருந்து பெண்கள்னாலே அவன் வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வெறுப்பை கிழவி வெறியா மாறுபடி தூண்டி விட்டுட்டான். இங்க இருந்த சர்ச் ஃபாதரை இவங்க கொன்னுட்டாங்க. அந்த கிழவியோட தம்பிதான் இப்ப போலி பாதிரியாரா இங்க நடமாடிக்கிட்டு இருக்கான். பொண்ணுங்க காணாம போற வரைக்கும் தான் எனக்கு தெரியும். மற்றபடி அந்த பொண்ணுங்க நிலைமை என்னங்கிறது எனக்கே புரியாத புதிர். அதை கண்டுபிடிக்கத்தான் நாம எல்லாரும் இங்க வந்திருக்கோம். அதுக்கான திட்டத்தோடு தான் நான் வந்திருக்கேன். உனது விழிகள் பேசும் விழிகள். நான் உனக்கு அளிக்கும் பரிசு ஊமை விழிகள். பிஆர்கே. சாமளா 1982 கடைசியாக கடற்கரையில் சிக்கினாள். விஜய் தான் செஞ்ச ஒரு கொலையும் பிஆர்கே டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கான். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா எடுத்து வை. சட்டநாதன் மேரி. பவர் கனெக்ஷனை கொடுங்கப்பா. குட் ஈவினிங். முதல்ல நீங்க பார்க்க ஆசைப்பட்டதை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா அதை பத்தி பேசுங்க. கம் ஆன். போதும் போதும் போதும். உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு இதுக்கு மேல பார்க்க கூடாது. இது சட்டநாதன் தானே? அதுல சந்தேகமே வேண்டாம். அது வேற யாரும் இல்ல, என் வண்டிக்காரன் பீட்டரோட பேத்தி தான். அஸ்வரா, எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு எழுதாத எக்ரிமெண்ட் இருக்கு. அழகான பெண்கள் அவனுக்கு, அவங்களோட அழகான கண்கள் எனக்கு. அவங்களுடைய உடம்பு எனக்கு தேவையே இல்லை. மனசார என்ன தொட்டு என் மனசையே ஊனமாக்கிட்டு போன அவளை தவிர வேற எவளையும் நான் தீண்டினது கூட. எனக்கு தேவையெல்லாம் பெண்களோட கண்கள் 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 கண்கள். ஆஷா.